அப்படிங்கிற ஊர்ல கோபி அப்படிங்கிற ஒரு பால்காரன் இருந்தான். அவனுக்கு அவன் செய்யற வேலைன்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே அவனுடைய தொழில எப்படி லாபத்தை ஈட்டுறது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்காக அவனால எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செய்வான். அந்த ஊர் வயலுங்க எல்லாமே வெயில் காலம் வந்துச்சுன்னா வாடி போயிடும். அதனால அதுக்கு ஏதாவது ஒண்ணு யோசிச்சே ஆகணும். இந்த விஷயமா ஊர் தலைவர்கிட்ட பேசணும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். இந்த விஷயத்த ஒரு நாள் அவன் நண்பகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். டே பாபு, நம்ம ஊர் வயலெல்லாம் காஞ்சி போகாம ஏதாவது ஒன்று பண்ணணும்டா. என்னடா பண்ண முடியும்? தண்ணி தான் இல்லையே. ஆமாந்தான், அதுக்காக தான் நாளைக்கு தலைவரை பார்த்து பேசலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? ம், நல்ல யோசனை தான்டா. அப்போ நாளைக்கு காலையில் போகலாம். ம், சரிடா, நாளைக்கு காலையில் போய் பார்த்துடலாம். சரிடா, கிளம்புறேன். அப்படி அன்னைக்கு சாயந்தர நேரம் அவங்க 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஊர் தலைவர் பெரிய மனுஷங்க எல்லாருமே பஞ்சாயத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது கோபி அங்க போனா. அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் போய் அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தான். ஐயா, இந்த தடவை அறுவடைக்கு நம்ம ஊர்க்காரங்களை மட்டும் இல்லாமல் வெளியூர்காரங்களையும் கூப்பிடலாமா? கூப்பிடணும். புயல் வேற வரப்போகுதான். புயல் வர்றதுக்குள்ள வேலையெல்லாம் முடிக்கணும். ஆமாம், எல்லா தடவை மாதிரியும் இந்த தடவையும் நஷ்டம் வராமல் வேலையை முடிக்கணும். சரிங்க ஐயா, அப்போ அந்த ஊர்க்காரங்க கிட்ட போய் சொல்லிடுறேன். அதை கேட்டு கோபிக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதை பத்தி பேசுறதுக்காக அவங்க பக்கத்துல போனா. ஐயா. ரங்கையா கோபிய பார்த்து இப்படி கேட்டாரு. என்னடா கோபி, இங்க வந்திருக்க? இன்னைக்கு வயல் வேலைக்கு போகலையா? போகணுங்க ஐயா, ஒரு விஷயத்தை பத்தி பேசலான்னு வந்தேன். எதை பத்திப்பா பேசணும்? ஒத்துப்பாங்களோ இல்லையோ அப்படின்னு தயக்கத்தோடவே ஐயா அது அது வந்து அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருந்தான். தயங்காம சொல்ல வந்ததை சொல்லு. ஒன்றும் இல்லைங்க ஐயா, வெயில் காலத்தில் விளைச்சல் எல்லாம் வீணா போகுதில்ல, அதை பற்றி தான். ம், சரி, அதை பற்றி எதுனா யோசிச்சிருக்கியா? ஆமாங்க ஐயா. சரி, என்ன விஷயம்னு சொல்லு. ஏதோ புயல் வருதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, நாம எல்லாம் வீடை காலி பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஒன்றும் வந்துடாது இல்லையா? இல்லை, ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லியிருக்காங்க. காற்று வேகமாக தான் வீசுமாமா. அப்படின்னா நம்ம பள்ளம் தோண்டி அங்கே தண்ணியை தேக்கி வைக்கலாம் இல்லையா? அது ரொம்ப கஷ்டம் கோபி. அது என்ன சின்ன வேலையா? ஆமாண்டா, அது ஒன்றும் சீக்கிரம் முடிகிற வேலை இல்லை. நாம் இனிமே தான் அறுவடை செய்யணும். மறந்துட்டியா? ஞாபகம் இருக்குங்க ஐயா, ஆனால் மறுபடியும் நம்ம விளைச்சலை விளைய வைக்க நமக்கு தண்ணி வேணும் இல்லை? அப்படி எல்லாரும் கேட்குற கேள்விக்கு கோபி பதில் கொடுக்கறத பார்த்து ரங்கையா இப்படி சொன்னாரு. இந்த யோசனை உனக்கு எப்படி வந்துச்சு? அப்போ கோபி ரங்கையாவை பார்த்து, நீங்கள் எல்லாரும் மழையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தப்போ நான் அடுத்து என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். இதுக்கு முன்னாடி மழை வந்தப்போ விளைச்சல் எல்லாம் வீணாக போயிடுச்சுங்க. சரி, வெயில் வந்துடுச்சு, எல்லாம் சரியாக போயிடும்னு நினச்சா அதுக்குள்ளே அடித்த வெயிலில் இருந்த தண்ணி எல்லாமே வற்றி போயிடுச்சு. ம், அதுக்காக இப்போ இப்படி பண்ணலான்னு சொல்கிறியா? அப்போ எங்கிருந்து வந்தானோ தெரியல, திடீர்னு பஞ்சாயத்துக்கு பாபு வந்தான். ஆமாங்க ஐயா, இது நல்ல யோசனை தானே. ஏண்டா, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? வந்தா 2 பேரும் சேர்ந்து தானே வருவீங்க. நான் எங்கே தாங்க ஐயா இருந்தேன். நீங்கள் இவங்கிட்ட பேசிக்கிட்டு என்ன கவனிக்காமல் விட்டுட்டீங்க. என்னடா கிண்டலா? இல்லைங்க ஐயா, இங்கே கொஞ்சம் தூரத்தில் இருந்தேன், அதான் நீங்கள் என்ன பார்க்கல. சரி கோபி, அப்போ இந்த தடவை நீ சொல்கிற மாதிரியே செய்யலாம். ஆமாங்க ஐயா, செய்யலாம், நல்லது நடக்கும். சரி, ஆனால் அறுவடை வேற இருக்கு. இதுக்கு நடுவில் பள்ளத்தை எப்படி நாம் தோன்றது? ஆமாங்க ஐயா, இவன் யோசனை என்னமோ நல்ல யோசனை தான், ஆனால் அதை கொஞ்ச நாள்லேயே செய்ய முடியாது. எல்லாரும் கலந்து வேலை செய்யலாங்க ஐயா. எப்படியும் வெளியூர்காரங்களை வேற கூப்பிட போறீங்க, சரியா இருக்கும். சரி, இந்த தடவை இவன் சொல்கிறத செஞ்சு பார்ப்போம். ஆனால் எந்த தப்பும் நடக்காமல் பார்த்துக்கணும், சரியா? சரிங்க ஐயா, பார்த்துக்கிறோம். ஒன்றும் ஆகாதுங்க ஐயா, நாங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிப்போம். அப்படி அவங்க 2 பேரும் வயலுக்கு கிளம்புனாங்க. ஏண்டா, ஏன் சீக்கிரமாக வரல? நான் அங்கே தாண்டா இருந்தேன், உனக்கு பின்னாடி. அவனை முழுசா சொல்ல விடாமலேயே, பஞ்சாயத்தில் அவங்க கிட்ட பொய் சொன்ன மாதிரி என்கிட்டயும் பொய் சொல்லாத அப்படின்னு சொன்னான் கோபி. அதை கேட்டு பாபு ஹி 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 அப்படின்னு சிரிச்சு, அது இன்னைக்கு எழுந்திருக்க கொஞ்சம் நேரமாயிடுச்சு, எப்படியும் நீ அவங்கள ஒத்துக்க வச்சிருவேங்கிற நம்பிக்கை தான். ஓஹோ. ஏதாவது முக்கியமான வேலை இருக்கிற அன்னைக்கு தான் பாபு நேரத்துக்கு சரியா வரவே மாட்டான். இந்த விஷயம் கோபிக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் பஞ்சாயத்துக்கு போய் கோபி இருக்கானா அப்படின்னு அவன் தேடல. பேச வேண்டியது எல்லாத்தையுமே அவனே பேசிட்டான்.
இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வயலுக்கு வந்து அவங்கவுங்க வேலைய செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கம் பஞ்சாயத்துல இது சரிப்பட்டு வருமா? கோபி எப்பவுமே நம்ம ஊருக்கு எதுனா நல்லது செய்யணும்னு யோசிக்கிற பையன்தான். அது எல்லாம் சரிதான். ஆனா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட நேரம் இல்லையே. ஏதாவது ஒன்று பண்ணலாம் விடுங்க. கோபினா ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அவன் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பான். எல்லாருக்கும் ஏதாவது உதவி அப்படின்னா செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவ்வளோ நல்லவன் அவன். சாயந்தரத்துக்குள்ள ஊர்க்காரங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சுது. ஒரு கூட்டம் இந்த விஷயத்த பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கூட்டத்துல ஊர் தலைவரும் இருந்தாரு. ஐயா, இன்னைக்கு பஞ்சாயத்துல நம்ம கோபி ஏதோ கேட்டானாமே. ஆமா ஆமா, தண்ணியை தேக்கி வைக்கிறத பத்தி பேசனா. ஓஹோ, நல்ல விஷயந்தான். மழை வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள வேலையை முடிக்க முடியுமா? கோபி முடிக்கலான்னு நம்பிக்கையோட இருக்கான். பார்க்கலாம். அவன் எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்காக தாங்க இருக்கோம். அவன் சொன்னா சரியா செஞ்சிடுவான். அப்படி எல்லாருமே அவங்கவுங்க கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. கோபி சொன்னது நல்ல யோசனையா இருந்தாலும் அறுவடை நேரம் வேற. அறுவடை செய்யணும், பள்ளம் தோண்டணும், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் குழப்பத்துல தான் இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது கோபி காலையிலேயே வயலுக்கு போனான். பள்ளம் தோன்றதுக்கு எது சரியான இடம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தான். அப்படி எந்த இடம் சரின்னு தோணுச்சோ அங்கெல்லாம் அவன் ஒரு குச்சியை நட்டு வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான். அப்பதான் பாபு அங்க வந்தான். சீக்கிரமா வந்துட்ட போலையே அப்படின்னு கிண்டலா கேட்டான். சரிடா, கிண்டல் பண்ணாத. வேலை செய்ய ஆளுங்க வேணும்னு நீ தானே சொன்ன. அவங்க எப்படி வருவாங்க? நீ கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே. அதுக்கு தான் இவ்வளோ நேரமாச்சு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது 4 வேலைக்காரங்க அங்க வந்ததை பார்த்து கோபி, அவங்க தானாடா? அவங்க தாண்டா, வேலையை ஆரம்பிக்கலாம். அப்படி அவங்க 4 பேரு கூட சேர்ந்து இவங்க 2 பேரும் கூட பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சாங்க. சுத்தி அழகான வயல். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பள்ளத்தை தோண்டிடணும் அப்படின்னு எல்லாருமே வேக வேகமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பாதி வேலை முடிஞ்சு போச்சு. கோபி பண்றத பார்த்து எல்லாரும் கூட நாமளும் பள்ளம் தோண்டலாம் அப்படின்னு தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வேலைகளை பார்த்து ரங்கையா, வேலை சுறுசுறுப்பா நடக்குது. தண்ணியை தேக்கி வைக்க ஒரு வழி கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சாரு. இப்படியே வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியில அறுவடை செய்ய வேண்டிய நேரமும் வந்துருச்சு. ஊர் எல்லாமே பரபரப்பா இருந்துச்சு. பாபு, கோபி 2 பேரும் காலையிலேயே வயலுக்கு வந்தாங்க. பள்ளம் தோன்ற வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்படி எல்லாருமே அறுவடை வேலைய ஆரம்பிச்சாங்க. பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு வேலையை செய்யும் போது மதிய நேரம் ஆச்சு. கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்ததுக்கு அப்புறமா அவங்களே வரப்பு கிட்ட தண்ணி போறதுக்காக ஒரு கால்வாய தோண்டுனாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறமா செய்தியில வந்தபடியே மழையும் வந்துச்சு. ஊர்க்காரங்க எல்லாரும் கோபி சொன்ன வேலையை செஞ்சது நல்லதுதான் அப்படின்னு நினைச்சாங்க. மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் பள்ளத்துல தேங்கி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. மறுபடியும் பயிரிடுற நேரத்துல வெயில் அடிக்க ஆரம்பிச்சுது. கோபி, முதல்ல நாங்க உன்னை நம்பவே இல்லடா. எங்க அறுவடை செய்யறதுக்கு தொந்தரவு வந்துடுமோன்னு நினைச்சோம். ஆனா இல்ல. பரவாயில்லங்க ஐயா, எல்லாருக்குமே அந்த தயக்கம் இருந்துச்சு. ஆனா நல்லபடியா முடிஞ்சதே போதும். உன் யோசனை எங்க எல்லாருக்குமே பயன்பட்டிருக்கு. இந்த தடவை விளைச்சல் வீணாகாம நல்லபடியாவே விளையும். அப்படி ஊர்க்காரங்க எல்லாருமே கோபிய பாராட்டினாங்க. எப்பவுமே ஊருக்கு ஒரு நல்லதுன்னா நீ தான் முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறமா பாபுவை பார்த்து, இவன் என்ன சொன்னாலும் நீ துணையா இருக்கடா. உன்ன மாதிரி நண்பன் கிடைக்க கொடுத்து தான் வச்சிருக்கணும் அப்படின்னு அவனையும் பாராட்டினாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போய் நிம்மதியா படுத்து தூங்குனாங்க. கோபி அன்னைக்கு ஊஜனங்களுக்கு ரொம்ப நல்ல வேலை ஒண்ணு பார்த்ததுனால அவனுக்கு நல்லபடியா தூக்கமும் வந்துச்சு.